இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம் என்கிற ஒரு மிக நீண்ட கால ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற ஆட்சி போது அது செப்பனிட்டு அந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் என்பதற்காக பல கோடிகளை அதை ஒதுக்கி அதனுடைய பணிகளை மேற்கொண்டார். இந்த பணிகள் எல்லாம் நிறைவு பெறாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல 1157 கோடி செலவு செய்து கடல் நீரை குடிநீராக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் விழுப்புரம் மாவட்டத்திற்காக கொண்டு அதையும் நீங்கள் முழுமை பெறாமல் இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டித்தான் நாங்கள் அரசுக்கு சுட்டிக்காட்டினோம் என்று சொன்னமே தவிர பொதுவாக நாங்கள் கிரெடிட் எடுக்கும் நாங்கள் சொல்லிட்டோம் செய்யலன்னு சொல்ல வரல. அதை தாண்டி எப்படி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே மிகப்பெரிய பெருமழையை எடுத்து அங்கு வெள்ளக்காடாக இருந்த போது இந்த அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் நன்றி அங்கு நிவாரணம் வழங்கியதோ அதே போலத்தான் இப்ப பணம் இல்லை என்று நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை தாண்டி எப்படி எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நிவாரணம் இல்லைன்னு சொல்லல நான் டிலே பண்றதுக்கு நான் முடிக்கவே இல்லை. நான் அதாவது எப்படி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நகை கடனை நீங்கள் தள்ளுபடி செய்தீர்களோ, எப்படி உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கல்வி கடனை இதுவரை தள்ளுபடி செய்யாமல் இருக்கிறீர்களோ, எப்படி உங்களுடைய அதிகாரத்தை சார் இங்க பாருங்க சிம்பிள். மத்திய அரசாங்கம் நமக்கு நிதி கொடுக்க வேண்டும். எந்த மத்திய அரசாங்கத்தை கேட்டு 12,100 கோடி ரூபாயை தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் எடப்பாடியார் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தார். அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற போது சார் மாநில அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடிய நிதியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றீங்க, பேரிடர்னா செய்யுங்க, அதெல்லாம் ஓகே. அவர் என்ன கேட்கிறாரு, மத்திய அரசாங்கத்திடம் அழுத்தி கேட்க வேண்டிய இடத்தில் ஏன் மௌனம் காக்குறீங்கன்னு கேட்கிறாரு. அது இன்சூரன்ஸ் பத்தி குறிப்பிட்டாரு. அவர் ஆட்சியில் போடப்பட்டதான் அது. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது நம்ம பேசி இருக்கும் போது பார்க்க 2000 கோடி கேட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர். நிறைய கடிதம் போயிருக்கு, அதுல இது ஒரு கடிதம். நம்ம அந்த அப்ப நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு வேணும். ஆளுகின்ற உங்களாலே கடிதம் தான் எழுத முடியும். அவங்களுக்கு மௌனம் சாதிக்கவில்லை. பிரதான எதிர்க்கட்சியாக எங்களுடைய என்னென்ன பணிகளை நாங்கள் மக்களுக்காக செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆகச்சிறந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த இடத்தில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள். நீங்கள் வாளாக இருக்கிறீர்கள், நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற இடத்தில் இருக்கிறோம், சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பழியை கடந்த காலங்களில் கடந்த காலம் என்கிற ஒரு போர்வையிலே எங்கள் மீது நீங்கள் சுமத்தாதீர்கள். கடந்த காலங்களில் நாங்கள் செய்யவில்லை என்று உங்கள் கருத்தின்படியே நான் வருவேன் என்று சொன்னால் நாங்கள் சரியில்லைன்னு சொல்லி தான் உங்ககிட்ட ஆட்சி கொடுத்திருக்காங்க. திரும்ப நீங்க எங்களையே குறை சொல்லி சுட்டிக்காட்டுறதுல ஒருத்தர் மட்டுமே சுட்டிக்காட்டுறீங்க. மாநில அரசாங்கம் வேண்டியது அங்க இருக்கு. அதாவது பெற்று வரக்கூடிய இடத்திலும் கேட்கக்கூடிய இடத்திலும் ஆளுங்கட்சி இருக்கிறது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை காட்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அதிகப்படியானதாக இருக்காது. நிச்சயமாக அரசியல் ரீதியாக பார்க்கிற போது ஒரு ஆளுகின்ற ஒரு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கும் ஒரு பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவர் கொடுக்கக்கூடிய அழுத்தத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நீங்கள் அதாவது எது வேணுமோ உங்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களுக்கு மட்டும் கூடுதலான அழுத்தங்களை கொடுத்து 2-3 முறை டெல்லிக்கு சென்று பாரத பிரதமரை நீங்கள் சந்திக்கிறீர்கள். ஆனால் இது போன்ற திட்டங்களுக்கு எதிர்க்கட்சியை குற்றம் சாட்டிவிட்டு சுலபமாக நீங்கள் தப்பித்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகத்தான் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். குற்றமே சொல்லல. நானும் உங்களுக்கு குற்றம் சாட்ட வைக்கல. ஏன்னா குறிப்பாக இன்னைக்கு போகிற இடம் முழுக்க மரியாதைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் வைக்கிற வாதம் விவசாயிகளுக்கான அது உறுதியாக கொடுக்கப்படுகிறது. அந்த மாற்றுக்கருத்தில் மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. நீங்க இப்ப பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியில ஒன்றிய அரசு கொடுத்தாதான் கொடுப்பீங்களா? இல்ல நான் கொடுத்துருவோம். ஆனா ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை பத்தி நம்ம பேசியிருக்கணும், பெரிய விவாத பொருள் ஆக்கியிருக்கணும். ஏன் விவசாயியாக இருந்த விவசாயியோட எண்ணம் தெரியும் என்று சொல்லிக் கொடுக்கிற மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர்கள் அதை குறித்து பேசல. எங்க வாதத்தை வைத்து இன்னைக்கு நாங்க கேட்பது ஒன்று சேர்ந்து போராடுவோம். நீங்க அதிமுக போராட வருது வரல, அதுக்காக நீங்க நிக்க போறதில்ல. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த அரசு உறுதியாக மக்களுக்கு உதவியாக நிற்கும். அதனால் தான் மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் அந்த மாவட்ட அமைச்சர்களும் சிறப்பு அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறார்கள். களத்தில் நிற்கிறாங்க. எந்த இடம் துண்டிக்கப்படல. ஆனால் மக்கள் பெரிய பேரிடருக்கு சிக்கியிருக்காங்க. இந்த மாட்டுக்கத்தில் இது இயற்கை பேரிடர், நாட் மேன் மேட். இது வந்து தனி மனித தவறாக நடந்த பிழையல்ல, சமூக தவறு என்று சில வாதம் இருக்கு. அது தனி வாதம். அந்த வாதத்துக்குள்ள நான் வந்து இப்ப போக விரும்பல. அது நீண்ட நெடிய வாதம். அதுவும் தான் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது உறுதியா இருக்கு. ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நான் குறைய சொல்லல. நான் வந்து இப்ப என்ன சொல்லலாம், பல்வேறு வாதங்கள்ல அண்ணன் புகழை சுந்தரராஜ் அவர்களோட முரண்படுகிற பதிவோட இருக்கு. 1950களில் சென்னையை நோக்கி வர்றவன் சொந்த ஊர்ல சாதியால பாதிக்கப்பட்டு, மதத்தால பாதிக்கப்பட்டு, சாதி வரியால பாதிக்கப்பட்டு, நகரத்துக்கு போனா சாதி இருக்காதுன்னு வந்து ஏதோ ரோட்டோட்ட குடிசை போட்டுக்கிட்டு உள்ளூர்ல சாதி பார்க்கறான் சாமி, சென்னை போனா சாதி பார்க்கல, ஒரு பொழப்பு நடத்திக்கலாம் வந்து இருக்கவன் ஆக்கிரமிப்பு வெளியே போன சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரு சொல்ற ஆக்கிரமிப்பு வந்து அவங்க மட்டும் நான் வந்துடுறேன். அவங்களை எளிதா வந்துடுறேன். இல்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏரிகளை பாருங்கள், குளங்களை பாருங்கள். ஏரிகளை மாவட்டம், குளங்களை மாவட்டம் இந்த மாட்டு கருத்துல ஏரிகளை குளங்கள்ல குடிசை வீடு கட்டிட்டான், மாடி வெட்டிட்டான்.
பிழைப்புக்காகவோ இல்லை என்றால் ஒரு அழுத்தத்தை முடிச்சிடறேன் பிழைப்புக்காகவோ வர மக்கள் அது அப்ப சமூக நீதி போராட்டம் ஒரு இடத்தில் இருந்தது. அதை பின்னாடி கார்பரேட்டா மாறும்போது அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த வாதத்திற்கு திராவிட முன்னேற்ற தயாரா இருக்கிறது. அதனாலதான் சுற்றுச்சூழல் துறை கூட காலநிலை மாற்றங்கிற பெயருக்கும் இன்னைக்கு சார் சொல்லுமா மானிட்டரிங் இருக்கு. இது கற்றுக்கொள்கிறோமா என்றால் திறந்த மனதோடு செவிகளை கற்றுக் கொடுக்கிற முதலமைச்சர் இருக்கிறார், அமைச்சர் இருக்கிறது, அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஓகே, நான் பேசலாம். நம்ம பேரிடர் பத்தி பேசிட்டு வந்தோம். திரு கணபதி, இது போன்ற சூழல்களை எப்படி எதிர்கொள்றது? சிக்கல் என்ன இருக்கு? இப்போ ஒரு பக்கம் வெள்ளம், இன்னொரு பக்கம் மலைச்சரிவு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த ட்விட்டர் பதிவு, இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பதிவு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் இதில் வெள்ளத்தினால ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. 2.11 லட்சம் ஏக்கருக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிறதாகவும் குறிப்பிடுறாரு. அப்போ இது ஏக்கரில் அப்போ கூடுதலாக வரலாம். இந்த பாதிப்புகளில் நம்ம எதை உடனடியாக அட்ரஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பேரிடர் மேலாண்மையில் இப்போ ஒரு விஷயம் திரு சுந்தரராஜன் சொல்றாரு, வெறும் இந்த பருவ காலத்தில் மட்டும் தயாராக இருந்தால் பத்தாது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதில் உங்க பார்வை என்ன? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரிடர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ டிசாஸ்டர் லாஸ் டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கு. எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1976 டிசாஸ்டர் லாஸ் டேட்டா பேஸ்னு இருக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எந்தெந்த வருடங்களில் என்னென்ன மாதிரி டிசாஸ்டர்ஸ் வந்திருக்குன்ட்டு. இப்போ சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு இது வேணாம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கருத்து என்னன்னா, there should be seasonality mapping. ஆக்சுவலா சீசனாலிட்டி மேப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மாதத்துக்கு முன்பாக நாம் பேரிடரை எதிர்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம மான்சூன் அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம மான்சூனுக்கான ப்ரிப்பேர்னஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதே மாதிரி புயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர்ல புயல் வருதுன்னா அதுக்கு முன்னாடி 3 அல்லது 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல், மே அப்படின்னு வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா நாட்கள்லையுமே எல்லா பேரிடர்களுக்கு நம்ம கண்டிப்பா வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இப்ப ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டைஸ் ஏரியாஸ் இருக்கு, பாவர்ட்டி இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. ஸோ அதைத்தான் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று ஏற்கனவே இருக்கு. ஸோ இதுல அதாவது கிளியரா வரையறுத்து வச்சிருக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிசாஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம கடந்த காலங்களில் கொடுத்த படிப்பினை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20-30 வருடம் இருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன டிசாஸ்டர்ஸ் இருக்கு அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஒரு இப்ப வேலூர் அப்படின்னு இருக்குன்னா வேலூர்ல என்னென்ன டிசாஸ்டர் இருக்கு, சென்னையா என்ன டிசாஸ்டர் வரும், எது நம்ம பண்ணணும். எந்த டிசாஸ்டரோட சிவியாரிட்டி அதிகமா இருக்கோ அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எந்த டிசாஸ்டர் அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பேஸ்ட் ஃபோர்காஸ்ட். ஆக்சுவலா நம்ம மழை வருதுன்னு சொல்றோம், எல்லாருக்குமே தெரியுது, ஐஎம்டி ப்ரெடிக்ட் பண்றாங்க இவ்வளவு மழை வர போகுதுன்னு தெரியுது. ஆனா இம்பாக்ட் பேஸ்ட் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இம்பாக்ட் பேஸ்ட் ஃபோர்காஸ்ட்டை தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில் என்ன மாதிரி ஒரு மழை வந்தால் எந்த அளவு அதனோட பாதிப்பு இருக்கும்